இந்த ஊரை பொறுத்தவரையில் இந்த பனையபுரம் இருக்கு பாருங்க, இந்த பனையபுரத்தில் 4 முனை சந்திப்பு இதான். இந்த 4 முனை சந்திப்புங்கிறது, இந்த 4 முனை சந்திப்பில் மேம்பாலம் ஓணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த பனையபுரத்திலிருந்து வந்தவங்களுக்கு இங்கே வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கீங்க மாவட்டத்திலிருந்து. இந்த ஊர் மக்களுக்காக நான் சொல்லுகிற இந்த மகிழ்ச்சியான செய்தி. அது மட்டும் அல்ல, குறிப்பாக இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் ஒரு காலத்துல மகளிர்லாம் படிக்கவே முடியாது. இன்னைக்கு எல்லாம் உங்க வீட்டு பெண்ணுங்கள்லாம் படிக்குதா? இங்க இருக்கிற தாய்மார்கள் வயசானவங்கலாம் படிக்கல. ஏன் படிக்கல? இப்போ கையாட்டது பாரு ஒண்ணு. ஏன் படிக்கல? உங்க அப்பா அம்மா படிக்க வைக்கல. ஏன் படிக்க வைக்கல? என்ன சொன்னாங்க அவங்களுக்கு? வயசுக்கு வந்த உடனே, ஆமா நீ படிச்சுதான் கீக்க போறியா, கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவனுக்கு சோறாக்கி சோத்துல கத்துக்கு, இப்படி சொல்லியே படிக்க வைக்காமல் விட்டு விட்டார்கள். ஆனால் இன்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற அனைத்து தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, அங்கே செல்லுகிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், அதுதான் கல்வி வளர்ச்சி என்று சொன்னார்கள். இங்கே பேசுகிற பொழுதெல்லாம் தமிழகத்திலே கல்வியும் சுகாதாரமும் சிறந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான். குறிப்பாக இது மகளிருக்கான ஒரு மாநிலமாக திகழ்கின்றது. இந்த மாநிலமாக இந்த மகளிருக்காக திகழ்கின்ற காரணத்தினால்தான் 2 நாட்களுக்கு முன்பு கூட உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டீங்களா? 2 நாள் முதல்ல எவ்வளவு வாங்கினீங்க? எல்லாம் இவ்வளவு பேரு 5000 வாங்கிட்டீங்கல்ல. எந்த காலத்திலாவது உண்டா தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிருக்காக இந்த 3 மாதம் வழங்குகிற 1000 ரூபாய் 3000 ரூபாயும் கொடுத்து, கோடை காலத்திற்காக 2000 கொடுத்து 5000 ரூபாய் வழங்கி இருக்கிற உலகத்திலேயே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். இது ஓட்டுக்காக கிடையாது, மகளிர் முன்னேற வேண்டும். அதுதான் தமிழக முதலமைச்சருடைய நோக்கம். அதற்காகத்தான் மகளிருடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியாக இருந்தாலும் அதே போல பேருந்திலே கட்டணமில்லா பயணமாக வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் முதல்லலாம் இந்த பனையபுரத்துல இருந்து விழுப்புரத்துக்கு போவீங்க. எப்படி போவீங்க? எல்லாம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய், ஐயோ நான் பஸ்ல போகணும், காசு முடியாது. இப்ப அவர் உங்களை கேட்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதுதாமா திராவிட மாடல் ஆட்சி. பெரியார், அண்ணா, கலைஞர் சொன்னது. இங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க வந்திருக்கிற எல்லாரும் நீங்க முதல்ல நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா எங்க போவோம்? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்? பாண்டிச்சேரிக்கு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போன காலம் ஒன்று உண்டு. ஆனா இன்னைக்கு இங்கேயே முண்டியம்பாக்கத்திலேயே ஒரு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக நம்மை தேடி இங்க இருக்கிற சுத்து வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாம் வராங்கன்னா அதற்கெல்லாம் வழிவகை செய்ததுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதைத்தான் சொன்ன, கல்வியும் அதே போல மருத்துவமும் இரண்டும் இரு கண்கள் என்று சொல்லுபவர் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள். அவர் வழியிலே இன்று தமிழகத்தை செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் தான், இளைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய இளைஞரணி செயலாளர், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள். இவங்க சேர்ந்துதான் இன்னைக்கு எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மகளிரெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். தந்தை பெரியார் அதைத்தான் சொன்னார், ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் அடிமை அல்ல, எல்லோரும் சமம். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு மகளிர் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க வீட்டுக்காரங்கெல்லாம் நிக்கிறாங்க. ஒரு காலத்துல முடியுமா? வீட்டுல கூட உட்கார முடியாது. ஆக அப்படி இருந்த ஒரு நிலைமையை மாற்றி ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலைமையை உருவாக்கியவர் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். அந்த வழியிலே இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். அதனால்தான் ஸ்டாலின் தொடர வேண்டும். அவர் தொடர்ந்தால்தான் மகளிருக்கு மட்டுமல்ல, இங்கே நண்பர் சபாபதி மோகன் சொன்னாரே, நம்ம எல்லாருக்கும் மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களாக இருந்தாலும், உங்கள் இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும், இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி தொடர வேண்டும். அவர் தொடர்ந்தால்தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம், அதுவும் குறிப்பாக மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதற்காகத்தான்
ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று ஒவ்வொரு தொகுதியிலேயும் இந்த தலைப்பிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.